தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூக்கம் தேவைப்படுது? இந்த 8 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டீப் ஸ்லீப் போகும். சில பேர் இப்படி உட்காந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே தூங்கிடுவான். அது தூக்கம் கிடையாது, அது வியாதி. உட்காந்துட்டே தூங்குறது வியாதி. ஆமாம், உட்காந்து டக்குன்னு தூங்கவே கூடாது. பட் இந்த நைட் ஷிஃப்ட் போறவங்கலாம் வந்து மார்னிங் தானே வந்து தூங்குறாங்க. அப்ப அவங்களோட ஸ்லீப் ஸ்கெட்யூல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? அவங்க லைஃப் ஸ்பானே ரொம்ப பாதிச்சிரும். பகல் ஃபுல்லாக வேலை செய்யணும், நைட்டு தூங்கணும். இதுதான் இதை மாற்றி இருக்கும் போது டோட்டல் பாடியோட அனாட்டமியும் மாறுது இல்லையா? இதுக்கு நம்ம ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் புதினா ஜூஸ். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து 8 மணி நேரம் தூங்குறாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் டயர்டாவே இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? பிளட் கெட்டு போயிருக்கிறது தான் காரணம். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அவ்வளோதான். சோம்பலை முறிக்கும், ஜீரகம் அகத்தை சீர்க்கும். ரெண்டுமே. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் சேனல். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு டாக்டர் மாயன் செந்தில் பேச வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தூக்கம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு சில பேர் வந்து 6லேருந்து 7 மணி நேரம் தூங்கணுன்றாங்க, சில பேர் 7லேருந்து 8 மணி நேரம்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூக்கம் தேவைப்படுது? அதான் நான் அந்த காலத்துலலாம் 12 ஹவர்ஸ் தூங்கினாங்க. இப்போல்லாம் அட்லீஸ்ட் நம்ம 8 ஹவர்ஸ் இருந்தாலே போதுமான விஷயந்தான். அந்த 8 ஹவர்ஸும் முழுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே. நம்ம தான் இதுலேயும் சில கணக்கு சொல்கிறாங்களே சார், நம்ம இப்போ வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறோன்னா முதல் ஒரு 2-3 மணி நேரம் வந்து டீப் ஸ்லீப்பே கிடைக்காது. அடுத்த ஒரு 4 மணி நேரம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தட்டி எழுப்புனாலும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு டீப் ஸ்லீப் போகுன்றாங்கல்ல. இந்த கால்குலேஷன் எப்படி நம்ம அந்தளவு குட் ஸ்லீப் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது வந்து இந்த காலத்துக்குலாம் இல்லை, அந்த காலத்துக்கு தான் அந்த மாதிரி தட்டி எழுப்புற விஷயம்லாம். இப்போல்லாம் நீங்கள் சும்மா பேர் சொல்லி கூப்பிட்டாலும் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம தூங்குறது இல்லை, மேலோட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே படுத்த உடனே பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, இப்போ அவனுக்கு தூக்கம் வரும், நம்ம பார்த்து தூங்காமல் கிடக்கிறோம். சில பேர் இப்படி உட்காந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. அது தூக்கம் கிடையாது, அது வியாதி. உட்காந்துட்டே தூங்குறது வியாதி. ஆமாம், உட்காந்து டக்குன்னு தூங்கவே கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பாக வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பாடி வந்து என்ன பண்ணணும், டோட்டல் உச்சி முதல் பாதம் மாதிரி ஸ்கேன் பண்ணணும். நம்மளுடைய பிரெயின் இன்னைக்கு என்னென்னலாம் பிரச்சனைங்கிறது எடுத்து கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பப் பண்ணி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி அடுத்ததுக்கான விஷயங்களை ரெடி பண்ணிட்டு தான் தூங்கவே வைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதான் சொன்னேன், சுவிட்ச் ஆஃப் ஆன் இருக்கும் இல்லையா, இங்கே இருக்கும் டோப்பமின் கீழே இந்த பாயிண்ட்டு, அதுதான் லூஸ் ஆகிடக்கூடாது. அதை டைட்னஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கு தகுந்த தூக்கத்துக்காக நிறைய பேர் டேப்லெட் போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. பெர்மனெண்ட்டாகவே அந்த மூளை வந்து நமக்கு இந்த வேலை கிடையாது. இந்த மூளை வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணும். இன்றைக்கி தூக்கம் வைக்கலையா, அதுவே ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஒரு டேப்லெட் போடும்பொழுது சரி அந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான், நமக்கு வேலை இல்லைன்ட்டு அந்த செக்ஷனுக்கே போகாது. ஓகே. எல்லா ஆர்கன்ஸுக்கும் அதே கதை தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நாள் ஏதோ ஒரு வீக்னஸ்னால அது வந்து எடுத்திருக்காது. இந்த மூளை வந்து பிரெயினுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் நைட்டு. ஏன் இந்த சுகர் கூட இருக்குது அப்படின்னா ஏதோ பேன்க்ரியாஸ் வேலை செய்யலைன்னு பார்த்து அதுவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டுனா பிரெயின் தான், சயின்டிஸ்ட்னாலும் அதுதான். ஸோ அதை வந்து செக் பண்ணும்போது நம்ம தான் டேப்லெட் போட்டு ரெடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போமா, அந்த வேலையை வந்து இன்னொரு டேப்லெட் செய்யும். ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பக்கமே போகாது. அந்த வேலை சேர்த்து தான் இன்னொருத்தருக்கான நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போய்டும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கலும் கூட. ஸோ படுக்கும்போது என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். மூளையே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஆர்டர் பண்ணி படுத்தோம்னா சூப்பர். இதை ரெகுலர் பண்ணுறவங்களாம் சூப்பர். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தூக்கிறதுக்கான ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டீப் ஸ்லீப் போகும். இந்த 2 ஹவர்ஸ் உங்களை சேனல் பண்ணி செக்மெண்ட் பண்ணி எது தேவை இந்த மூளை வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அது வந்து தூக்கம் இருக்கும். நான் சொல்ல டீப் ஸ்லீப் வந்து அதுக்கப்புறம் தான். இது தான் எனக்கு 3 மணிக்கு நைட்டு படுக்கணும்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு 3 மணிக்கு அடித்து போட்டாலும், அந்த காலத்துலலாம் இது எப்படி சொல்லலாமான்னு தெரியல, 3 மணிக்கு தான் போய் திருடவே போவாங்க திருடர்கள்லாம். ஓகே. ஏன்னா அடித்து போட்டாலும் கதவை தட்டினாலும் கேட்காது. ஸோ அதனால தான் அந்த டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அது காரணம்னு நம்ம அந்த டீப்ஸ் 3 o'clock 3 o'clock தூங்குறதுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழு உடம்புமே இப்போ ஆர்கன்ஸும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகி இருக்கும். அப்போ தான் பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜி ஃபுல்லாக உடம்பை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ பாருங்கள், நம்மளுடைய புதுப்பிக்கிற நேரமே பார்த்திங்கன்னா அந்த டீப் ஸ்லீப் இருக்கிற டைம் தான். நம்ம அந்த நேரத்தில் தூங்காமல் உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா அங்கே புதுப்பிக்கப்படுறது கிடையாது. ஸோ ரீஜெனரேஷன் இருக்காது. ஸோ அதனால் இந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் தான் டீப் ஸ்லீப் வரும். இப்போலாம் அது அந்த காலத்தில், இப்போலாம் 1 ஹவர் இருந்தாலே போதுமான விஷயம் தான். அடுத்து டீப் ஸ்லீப் போகிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான ஹெர்பல்ஸ். இது லாங் லைஃப் எடுக்கணும் அப்படி இல்லை, கொஞ்ச நாள் 48 நாள் எடுத்தாலே எல்லாமே ரீஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதனால் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப எவ்ரிடே எடுத்துக்கணும்னா இல்லை, ஒரு மாதம் அதான் எந்த ஒரு மெடிசனுமே 48 டேஸ் ஏன் கணக்கு வச்சாங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் செட் ஆகிடும். இந்த 48 நாள் ரூட் காசஸ்லேருந்து அதை சரி பண்ணி கொடுக்கும். எடுத்தோடனே சினிமா மாதிரி சில பேர் இன்றைக்கி சாப்பிட்டோம் நாளைக்கு ரிசல்ட் இல்லைட்டு அதை விட்டுட்டு அடுத்தது போயிடுவாங்க. 48 நாள் கன்சிஸ்டண்டாக எடுக்கும். அப்போ தான் டோட்டலாகவே ரூட்லேருந்து அதை உங்களை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். லைஃப் லாங் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. எனி டிசீஸ்
ஓகே. இந்த சித்தா ஆயுர்வேதிக் யார் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் அதுக்கு கேப் விட்டணும். வேறு எதுவும் சேஞ்சஸ் அது போய் டீப் ரூட் வரைக்கும் போய் செக் பண்ணி அந்த ரூட் காசஸ்லேருந்து உள்ள பிரச்சனையை எடுத்து லைஃப் லாங் இருக்கிற பிரச்சனையை நமக்கு தூக்கி கொடுக்கும். 3 மணிக்கு தூங்குறது வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருதுன்றது சொன்னீங்க. பட் இந்த நைட் ஷிஃப்ட் போகிறவங்கலாம் வந்து மார்னிங் தானே வந்து தூங்குறாங்க. அப்போ அவங்களோட ஸ்லீப் ஸ்கெட்யூலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? கண்டிப்பாக அப்படி இருக்கிறதே அவங்க லைஃப் ஸ்பானே ரொம்ப பாதிச்சிரும். ஒன்றும் இல்லை, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டரை கொடுத்து திடீர்னு ரைட் ஹேண்ட் எடுக்க சொன்னீங்கன்னா டக்குன்னு மூளை குழம்பிடும். ஸோ மென்டல் ஸ்டேஜ் கூட போவாங்க. அதேமாரி தான் நைட்டு தூங்காமல் பகலில் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது பழகிடுவாங்க. ஆனால் மனுஷனோட இயக்கத்தில் பகல் ஃபுல்லாக வேலை செய்யணும், நைட்டு தூங்கணும். இதுதான் இதை மாற்றி இருக்கும் போது டோட்டல் பாடியோட அனாட்டமியும் மாறுது இல்லையா, எல்லா உறுப்புகளும் சிங்க் ஆயிரும். ஃபஸ்ட்டு எல்லா உறுப்புகளும் இப்போ தெரியாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னடா என்னமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, முடி கொட்டுது, ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் ஆன மாதிரி தெரியும், பிளட்டு கெட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்க் ஆகிடும் டோட்டலாக. ஏன்னா அது அதிர்ச்சி ஆகிடும் நீங்கள் வழக்கத்து மாறாக செய்யும் பொழுது. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப நாள் பழகினவங்களுக்கு மேபி 1 or 2 பேருக்கு தான் செட் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலையில் ஏற்றுக்கக்கூடிய புதினா ஜூஸ். நீங்கள் வந்து ஷிஃப்ட் இது வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்கிறேன், அது நான் அது சரின்னு சொல்லவே மாட்டேன். எப்பொழுதுமே ஷிஃப்ட் ஒர்க் வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டுங்கிறது இங்கே எப்போ இங்கே இதுக்குள்ளே வந்துச்சோ அப்போலேருந்தே எல்லா இன்றைக்கி குழந்தையின்மைக்கு காரணம், ஸோ ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணமே நைட் ஷிஃப்ட் மாறுறது தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உயிர் சத்துக்கு இருக்கோ அதெல்லாம் காலியாயிரும், இம்யூனிட்டி காலியாயிரும், மெட்டபாலிசம் காலியாயிரும். ஸோ அப்போ காலியாகும்போது தான் நமக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலாம் காரணம் மெட்டபாலிசம் பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே செய்யாது. ஸோ இப்படி நம்ம ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது இது கண்டிப்பாக பாதிக்கும். இது தெரிஞ்சு தான் எல்லாமே இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. ஐடியெல்லாம் இருந்து மற்றெல்லாம் எல்லாமே இங்கே எல்லாம் சேலரி அதிகமாக கொடுத்து விட்டது காரணம் என்ன, நிறைய உழைப்பு இருக்குது, எந்த நைட்டும் கண் முழிச்சும் வேலை செய்வாங்கிற ஒரு அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ என்னாகும், நம்மளோட உடம்பு கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த ஷிஃப்ட். இதுக்கு நம்ம ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் புதினா ஜூஸ். ஓகே. காலையில் நீங்கள் என்ன இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் காலையில் படுக்கணும்னா ஒரு அரை டம்ளர் புதினா ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையை பேலன்ஸ் பண்ணும். புதினாவுக்கு என்னென்னா எல்லாத்தையும் புதுப்பிக்கும். புதினா பிளட்டு நைட் ஃபுல்லாக தூங்கியிருப்பீங்க. டோட்டலாக உங்களுடைய கிரியேட்டர் அண்ட் ப்ரொமோட்டருக்கு ரெண்டுக்கும் தான் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இது மாறுபடும் பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த புதினா ஜூஸ் பெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து தூக்கமின்மை அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிங்க. தூங்கிட்டாங்க, தூக்கத்தில் வந்து திடீர்னு எந்திரிக்கிறாங்கன்னா அதுக்கும் ஆக்சிஜன் போகாததா காரணமா? கண்டிப்பாக. அதாவது டக்குன்னு தொடர்ந்து எழுப்புறீங்க இல்லையா, அது வந்து சென்ஸ் நான் சென்சிட்டிவ்னு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் லெவலுக்கு இது முக்கியத்துவமும் இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ ஆக்சிஜனை நம்ம ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிக்கணும் எப்பொழுதுமே பிரெயினுக்குனாக்கா அது ரொம்ப அவ்வளோ நல்லது. இந்த ஹீட்டு கோல்டு இது எதுவுமே பாதிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் அதேமாதிரி குளிர்காலங்களில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆக்சிஜன் எப்போ குறையும் ஏறுன்றது வந்து நம்மளுடைய பாடியை பொறுத்திருக்கு, இருக்கிற இடத்த பொறுத்திருக்கு, அதாவது இடம் பொருள் ஏவல். ஸோ எப்பொழுதுமே இந்தமாதிரி புதினா ஜூஸ் இந்த மாதிரி நேச்சுரலுக்குள்ளே வரவங்களுக்கு இது பேலன்ஸ் ஆகி போயிட்டுருக்கும். எல்லாமே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு இடத்துல சிங்க் ஆகி நிற்கும் போது என்னடா ப்ராப்ளம்னு போய்ட்டு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிங்கனாக்கா நம்ம இருக்கிற இடம், செய்யக்கூடிய தொழில், அதேமாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுற இடம், குடிக்கிற தண்ணி, சாப்பாடு, இதில் தான் வந்து கிட்னி சிங்க் ஆகிறதுலையும் சரி, ஹார்ட் பிளாக் வர்றதும் சரி, லங்ஸு, சைனஸ்ஸு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு மெட்டபாலிசம்னு ஒரு செக்ஷன் நம்ம பிரெயினில் இருக்குது. அது க்ளோஸ் ஆனிச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அது ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். அதுக்கு தான் இந்த நேச்சுரல்ஸ்லாம். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி டீப் ஸ்லீப் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து 8 மணி நேரம் தூங்குறாங்க, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமும் டயர்டாகவே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்? பிளட்டு கெட்டு போயிருக்கிறது தான் காரணம். ஓகே. ஸோ அதனால தான் நான் புதினா ஜூஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. நீங்கள் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறீங்களோ இல்லை நைட் பார்க்குறீங்களோ இல்லை, அந்த புதினா ஜூஸ் என்ன பண்ணிங்கன்னா ரத்தத்தை சுண்டி இழுக்கிற மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுருக்கும். இது எந்த வேலையில் நம்ம குடிக்கணும்? அது காலையில் எம்டி ஸ்டமக் இல்லைன்னா ஈவினிங் எம்டி ஸ்டமக், ரெண்டில் எது உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்குதோ. புதினா ஜூஸ் மட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சுக்கிறோம். ஃபில்டர் பண்ணி தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்து உப்பு ஒரு நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டோட்டல் பாடியுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். இந்த அலுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது, ஜீரகம், சோம்பு. இது என்னால் முடியல அப்படின்னாக்கா ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அவ்வளோதான். சோம்புலை முறிக்கும், ஜீரகம் அகத்தை சீர்க்கும். இந்த ரெண்டுமே இவ்வளோ பெரிய டிகேஸ் வச்சுருக்கோம் இல்லையா, தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத சாப்பாடு, தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை எல்லாம் தீர்க்கிற ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்ன இந்த ஜீரகம், சோம்பு. சோம்பலை முறிக்கிறதுக்குனா அவ்வளோ பெரிய ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் சோம்பு, அகத்தை சீர் செய்யும். இவ்வளோ பெரிய டிகேஸ்லாம் இந்த ரெண்டும் சேர்ந்து சமப்படுத்திக்கிட்டே வரும். இதை தொடர்ந்து 40 நாள் அது ரெகுலராகவே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க. ஏன்னா என்ன ஆட்டோ சிஸ்டம் சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை பவர் பண்ணி கொடுத்துருச்சுன்னா நீங்கள் டே ஷிஃப்ட் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும்.
நான் அதை வந்து சரின்னு சொல்ல மாட்டேன், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சாக்கடையான உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான விஷயம் தான் இதெல்லாம். நம்ம வந்து ரொம்ப பாதிப்பு இல்லாமல் மேக்ஸிமம் இதிலேயே செட் ஆகிக்கலாம். ஸோ புதினா ஜூஸ் ரொம்ப முக்கியம், சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிபத்திரி பூ, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாலே தூக்கம், குரட்டை, அதே மாதிரி சைனஸோடைய ப்ராப்ளம் எதுவுமே இருக்காமல் அழகாக தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அருமையாக சொன்னீங்க சார். ஏன்னா இன்றைக்கி தூக்கமின்மை, கொரட்டை விடுறது, டயர்டாக இருக்கிறதுலாம் ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரிய வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே உதவும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.